நமது மரபு மார்க்கத்தில் ஐயப்பனுக்கு மாலை போடுவது சரியா? வணக்கம். ஆதிக்குல தெய்வம். மரபு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குலதெய்வ மார்க்கத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க, அக வழிபாடு புற வழிபாடு அப்படின்னு. அப்போ இந்த அக வழிபாடு அப்படிங்கிறது இங்கே நிறைய பேர் சமயங்கிற மதம் சார்ந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மதம் சார்ந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அக வழிபாட்டை. அதோட உண்மைத்தன்மை தெரியாமலே புரியாமலே நிறைய பேருக்கு போயிடுச்சு. அது மதம் சார்ந்து இயங்குது. அதுக்குள்ள நிறைய குழப்படிகளையும் சிக்கல்களையும் வச்சு அதை பக்தி வழிபாடாக மாற்றிட்டாங்க. அது உண்மையாகவே பார்த்தா அது சக்தி வழிபாடு. அது பக்தி வழிபாடு இல்லை, சக்தி வழிபாடு. தாய் வழி சமூகம் அப்படி நம்மெல்லாம். அப்போ சக்தின்றது தாய் சார்ந்தது. சக்தி மூலியமா ஞானம் அடைகிறது. அதுதான் உண்மையான அந்த அக வழிபாட்டோட நிலைமை. சக்தி மூலியமா சக்தியை பெற்று ஞானம் அடைகிறது. அதனாலதான் சக்தி கிட்ட இருந்து வேல் வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம். அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருந்து நம்ம மீறி மரபு வழிபாட்டுல இருந்து பார்க்கும்போது, புற வழிபாட்டுல இருந்து பார்க்கும்போது அதுக்குள்ள பெரிய அளவுல இப்போதைக்கு தாக்குதல் நடக்குது. ஆனா முன்னொரு காலத்துல புற வழிபாட்டுல யாரும் அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அப்ப அந்த காலகட்டத்துலதான் இந்த மரபு அக வழிபாட்டுல நிறைய தாக்குதலை ஒன்று பண்ணதான் நான் சொல்ல போற விஷயம் எத்தனை பேருக்கு புரியுன்னு தெரியாது. நம்ம இப்ப சொல்ற விஷயம் புரியுமா புரியாதா அதை பற்றியெல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஆனா உண்மையை சொல்லிதான் ஆகணும், உண்மையை பேசிதான் ஆகணும். உடனே நான் ஐயப்பனுக்கு மாலை போடுறேன், இதை என்னை குற்றம் சொல்லிட்டாங்க அப்படின்னாலாம் இங்க கருத்து தெரிவிக்க முடியாது. ஏன்னா உண்மைன்றது அதோட நிலைப்பாடு சுத்தமா வேற. அங்க போறது, அங்க மாலை போடுறது, அந்த விரதம் இருக்கிறது, இந்த இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதெல்லாம் ஒழுக்கத்தை கடைப்பிடி. யாரெல்லாம் ஒழுக்கமா இருக்கிறான், யாரெல்லாம் உண்மையா இருக்கிறான், யாரெல்லாம் நேர்மையா இருக்கிறான், யாரெல்லாம் உத்தம புத்திரனா இருக்கான், அவன் தான் மாலை போடணும்னு சொல்லப்படுது. எப்படி அவன் தான் மாலை போடணும் அப்படி சொல்றது. அப்ப அவனுக்கு தான் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படி சொல்ல. அவனுக்கு கிடைக்கும் அந்த விஷயத்தை அப்புறம் பேசுவோம். அவனுக்கு தான் அந்த விஷயம் கிடைக்கும். அப்ப அவன் இதெல்லாம் சரிப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி நேர்மையா இருந்தான்னா அவனுக்கு அந்த விஷயம் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் அந்த மாலை போடுறதோட தத்துவம். ஒரு மண்டலம் மாலை போடுறதோட கணக்கு, நான் ஒழுக்கமா இருப்பேன், உண்மையா இருப்பேன், உறுதியா இருப்பேன், நேர்மையா இருப்பேன், பக்தியா இருப்பேன் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிறது. அப்படி இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? மகர ஜோதியை பார்க்கலாம். என்னது? மகர ஜோதியை பார்க்கலாம். இதுதான் உண்மை. இந்த மாலை போடுறதுக்குள்ள இருக்கிற விஷயம் அவ்வளவுதான். நீ 48 நாள் ஒரு ஒழுக்க சீலனா நீ வாழ்ந்தியன்னா 48 நாளுக்கு பிறகு நீ மகர ஜோதியை தரிசிக்கலாம் அப்படிங்கிறது. இது அப்படியே நாடகமா நடத்தி காமிக்கிறது தான் இப்ப மாலை போட்டுக்கிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போறது. எப்படி நாடகமா நடத்தி காமிக்கிறது. அப்ப உண்மை என்ன? எந்த மகர ஜோதியை பாக்குறது? அது எங்க இருக்கு அந்த மகர ஜோதி? இதுதான் பக்தி மார்க்கத்துல நம்ம பைத்தியம் பிடிச்சி அலைய விட்டாங்க. பக்தி முத்தி போனா பைத்தியம்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மகர ஜோதி பாக்குறேன்னு மலையா ஏறுறாங்கல்ல, அதுதான் பைத்தியக்காரத்தனம். உண்மையான மகர ஜோதின்றது நமக்குள்ள இருக்கு. அகரம் உகரம் மகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகர ஜோதிய எப்படி தரிசிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த மாலை போட்டு விரதம் இருந்து உண்மையா இருந்து ஒழுக்கமா இருந்து, அப்படி ஒழுக்கமா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த மாலை போறதோடைய நிலைப்பாடு. ஆனா அது யாரும் பேசுறது இல்லை, அதை யாரும் கடைபிடிக்கிறது இல்லை, அதை யாரும் செய்யறது இல்லை. ஆனா இவங்க விரதம் இருந்து மாலை போட்டுக்கிட்டு பயணம் மட்டும் பண்ணிட்டு வந்துருவாங்க. அங்க மலையில ஏற்றுற தீபத்தை மட்டும் பார்த்துட்டு வந்துருவாங்க. அதுவும் ஒரு காலத்துல அந்த தீனமும் வானத்துல இருந்து வந்துச்சுன்னு பொய் கதையெல்லாம் விட்ட அந்த அந்த மதத்துல உள்ள விட்ட கதையெல்லாம் இங்க இருக்கு. ஆனா உண்மையா அது அப்படியான ஒரு ஜோதி அது இல்லை. அந்த உண்மையான ஜோதின்றது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கிற அகரம் உகரம் மகரம்ங்கிற அந்த மகர ஜோதி. அந்த மகரத்து நமக்குள்ள இருக்கிற மகர ஜோதியை பாக்குறதுக்கு நம்ம ஒழுக்கமா இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்குது. எம்ம உண்மையா இருக்கிறான், ஒழுக்கமா இருக்க, நேர்மையா இருக்கானோ அவனுக்கு அந்த இறை பொருள் கண்ணுக்கு புலப்படும், இறையாற்றல் தெரிய வரும் அப்படின்றத மகர ஜோதி பாக்குறது. இது நிறைய பேருக்கு புரியாமலே நானும் மாலை போடுறேன் அப்படிங்கிற பேர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மகர ஜோதி இருக்கு. அந்த ஜோதியை தரிசிக்கணும். அதுக்கான பிராக்டிக்கலா நேச்சுரலா சொல்லி கொடுக்கறது தான் மாலை போடுறது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.